நேத்து ராத்திரி ஒரு பெரிய சண்டை, பயங்கரமா கோபப்பட்டு கத்தி பேசிக்கிங்க. ஆனா இன்னைக்கு காலையில எழும்போது தலையே வெடிச்சிடுற மாதிரி ஒரு வலி. இல்லனா பல மாசமா ஒருத்தர் மேல இருந்த கோபத்தையும் ஏமாற்றத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு தீராத வயிற்று பிரச்சனை. இது ரெண்டும் வேற வேற விஷயம், சம்பந்தமே இல்லாததுன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை ரெண்டுக்கும் தொடர்பு இருந்தா? பொதுவா நம்ம என்ன செய்வோம்? ஆ சாப்பாடு சரியில்ல, இல்லனா சரியா தூங்கல, அதான் தலைவலின்னு வெளிய இருக்கிற காரணங்கள் மேல பழிய போட்டுட்டு நம்ம வேலைய பார்க்க போயிடுவோம். அதான் நமக்கு ரொம்ப சுலபம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த நோய்க்கான உண்மையான காரணம் வெளியில இல்ல, நமக்கு உள்ளேயே இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த அலசலோட மையக்கருவே இதுதான். நம்ம நோய்களோட ஆணிவேர் நம்ம குணாதிசயங்கள்லயும் நம்ம உணர்ச்சி நிலைகள்லயும் தான் புதிஞ்சிருக்கு. இத கேட்டதும், ஐயோ அப்ப ஏன் வியாதிக்கு நான் தான் காரணமான நீ எந்த குற்றுணர்ச்சியும் படாதீங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சக்தியை உங்க கையில கொடுக்குது. நோயோட மூலம் உங்ககிட்ட இருந்தா அதை சரி பண்ற சாவியும் உங்ககிட்ட தானே இருக்கணும். அந்த ஒரு விடுதலை உணர்வோட வாங்க உள்ள போலாம். முதல்ல நோய் அப்படிங்கிற வார்த்தையே கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். ஆங்கிலத்துல டிசீஸ் அப்படிங்கறத டிஸ் ஈஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஈஸ்னா என்ன? இயல்பா சுலபமா இருக்கிறது. டிஸ் ஈஸ்னா அந்த இயல்பு நிலை தவறிய ஒரு நிலை. நம்ம உடம்பு அதோட இயல்பான சமநிலையிலிருந்து எப்போ தடம் புரளுதோ அப்போதான் ஆரோக்கியம் கெடுது. சரி, ஒரு கேள்வி. ஒரே மாதிரி காத்து, ஒரே மாதிரி தண்ணிய குடிக்கிற ஒரே ஊர்ல வாழ்ற 2 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் ஏன் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது? இங்கேதான் இந்த மண் விதை உதாரணம் ரொம்ப அழகா பொருந்துது. வெளியிருந்து வர்ற கிருமிகளும் மாசுகளும் வெறும் விதைகள் மாதிரி தாங்க. அந்த விதை முளைக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது எது தெரியுமா? அது விழுகிற மண். உங்க உடலோட உள் சூழல், அதாவது உங்க குணம்தான் அந்த மண். உங்க மண் சத்தாவும் பலமாவும் இருந்தா எந்த விதையும் அங்கே வேர் பிடிக்காது. சரி, ஒரு கோவம் இல்ல ஒரு கவலைங்கிறது வெறும் மன உணர்வு மட்டும்தானா? இல்லவே இல்ல. நீங்க உணர்ற ஒவ்வொரு நொடியும் உங்க உடலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரசாயன மாற்றமே நடக்குது. அது எப்படின்னு கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமா உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்ப நீங்க கோவப்படுறீங்கன்னு வச்சுப்போம். உடனே உங்க மூளையில இருக்கிற அமிக்டாலா அங்கிற அபாயச்சங்க அடிக்க ஆரம்பிக்கும். 10,000 வருஷம் முன்னாடி ஒரு புலி உங்க முன்னாடி நிக்கும்போது என்ன நடக்குமோ அதேதான் இப்போ ஒரு கோவமான இமெயில பார்க்கும்போது நடக்குது. உடனே அட்ரினல் சுரப்பிகள் கார்டிசால், அட்ரினலின்னு 2 ஹார்மோன்களை ரத்தத்துல கொட்டுது. ரத்த குழாயெல்லாம் சுருங்கி பிளட் பிரஷர் ராக்கெட் வேகத்துல எகுரும். இது எப்போவாவது ஒரு தடவை நடந்தா பரவாயில்ல. ஆனா தினமும் கோவப்படுறது உங்க வாடிக்கையா இருந்தா உயர் ரத்த அழுத்தம் உங்க நிரந்தர விருந்தாளியா மாறிடும். சரி, கோபம்னா பிரஷர். அப்போ கவலைப்பட்டா? இங்கதான் நம்மளோட 2வது மூளை வேலைக்கு வருது. ஆமாங்க, விஞ்ஞானிகள் நம்ம குடல 2வது மூளைன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க லட்சக்கணக்கான நரம்பு செல்கள் இருக்கு. நீங்க தொடர்ச்சியா கவலைப்படும்போது உங்க உடம்பு தன்னை காப்பாத்திக்க சர்வைவல் மோடுக்கு போயிடும். அப்போ ஜீரணத்துக்கு போற ரத்த ஓட்டத்தை எல்லாம் நிறுத்திட்டு கை கால் தசைக்க அனுப்ப ஆரம்பிக்கும். ஆபத்துலேருந்து தப்பிக்க ஓடணுமே. இந்த நிலை நீடிச்சா குடல் இயங்குறதே குழம்பி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் மாதிரி நோய்கள் வருது. நம்ம எடுத்துக்கிற மாத்திரைகள்ல எல்லாம் என்ன பண்ணுது தெரியுமா? நம்ம இமெயில் இன்பாக்ஸ்க்கு வர 100கணக்கான ஸ்பாம் மெயில்களை ஒவ்வொரு நாளும் உட்காந்து டெலீட் பண்ற மாதிரி. ஆனா அந்த ஸ்பாமையே உருவாக்குற சர்வர் எது? நம்மளோட தீராத கோவமும் கவலையும்தான். அந்த சர்வரையே அணைக்காம மெயில மட்டும் டெலீட் பண்றதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நம்மள பல பேர் அழுகையையோ கோபத்தையோ அடக்கிறது தான் நாகரீகம்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் காத்துல கரைஞ்சு போறதில்ல. உளவியோட அடிப்படை விதி என்ன சொல்லுதுன்னா, நீங்க எதை எதிர்க்கிறீங்களோ அது இன்னும் பலமாகி உங்க கூடவே தங்கிடும். அந்த உணர்ச்சியோட சக்தி உங்க உடம்புல இருக்கிற செல்களிலும் தசைகளிலும் ஒருவித செல்லுலார் மெமரியா பதிவாகி எதிர்காலத்துல ஒரு பெரிய நோயா வெளிப்படும். நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சித்த மருத்துவமும் யோகமும் பேசிடுச்சுங்கிறது தான் இங்க இருக்கிற ஆச்சரியமே. வாங்க அது எப்படின்னு பாப்போம். யோக தத்துவம் மனித குணங்களை சத்வம், ரஜஸ், தமஸ்னு 3ஆ பிரிக்குது. ரஜஸ் குணம்னா எப்பவும் பரபரப்பு, போட்டி, லட்சியம்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது. இது மாரடைப்பு, உயர் ரத்த அழுத்தம் மாதிரி நோய்களை ஈர்க்கும். தமஸ்னா சோம்பர், மந்தம். இது உடல் பருமன், மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும். சத்வம்னா தெளிவு, அமைதி, சமநிலை. இந்த குணம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பலமா இருக்கும். ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்க வாழ்க்கையில இந்த 3ல எந்த குணம் உங்களை அதிகமா ஆட்டி படக்குது? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் மருத்துவத்துக்கான மொத்த இலக்கணத்தையும் இந்த ஒரே ஒரு குறள்ல சொல்லிட்டு போயிட்டாரு.
நாம இவ்ளோ நேரம் பேசின மண், விதை, குணம், உணர்ச்சின்னு எல்லாத்தையும் இந்த ஒற்றை குறள் விளக்கிடுது. இந்த குறள் ஒரு மருத்துவருக்கு 4 கட்டளைகளை கொடுக்குது. 1 நோய் நாடி, அதாவது நோயோட அறிகுறியை கண்டுபிடி. 2 நோய் முதல் நாடி, அந்த அறிகுறிக்கு மூல காரணம் என்னன்னு கண்டுபிடி. இதுதான் அந்த உணர்ச்சி ரீதியான ஆணிவேர். 3 அது தணிக்கும் வாய் நாடி, அந்த மூல காரணத்தை சரி பண்ற வழிய கண்டுபிடி. 4 வாய்ப்ப செயல், அதை சரியா செஞ்சு முடி. நம்ம நவீன மருத்துவம் முதல் படியில உச்சத்தையே தொட்டுடுச்சு, ஆனா அந்த 2வது படியான நோயின் மூல காரணத்தை தேடுறத பெரும்பாலும் மறந்துடுது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. நான் சின்ன வயசுல இருந்தே கோபக்காரன், எனக்கு எப்பவுமே பதட்டம் இருக்கும். இதை இனிமே மாத்த முடியுமா? நவீன நரம்பியல் சொல்லுது, சந்தேகமே வேண்டாம், 100% முடியும். இதுக்கு பேரு தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மூளை ஒரு சிமெண்ட் கட்டிடம் கிடையாது, அது ஒரு களிமண். நீங்க அதை எப்படி வேணாலும் மாற்றி வடிவமைக்கலாம். நரம்பியலோட பொன் விதி என்னன்னா, ஒன்றாக செயல்படும் நியூரான்கள் ஒன்றாக இணைகின்றன. அதாவது நீங்க எந்த உணர்வை திரும்ப திரும்ப வெளிப்படுத்துறீங்களோ அந்த உணர்வுக்கான நரம்பு பாதை உங்க மூளையில ஒரு ஹைவே மாதிரி பலமாகும். உங்க மூளைய ஒரு அடர்ந்த காடு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. கோபங்கிறது நீங்க வருஷக்கணக்கா நடந்து ஒரு தார் ரோடாவே மாத்திட்ட பாதை. ஆனா அதே காட்டுக்குள்ள அமைதிங்கிற இன்னொரு பாதையும் இருக்கு. ஆனா அது முட்புதர் மண்டி நடக்கவே முடியாத நிலையில இருக்கு. நியூரோபிளாஸ்டிசிட்டிங்கிறது என்னன்னா, நீங்க மனப்பூர்வமா அந்த முட்புதர்களை வெட்டி தினமும் அந்த அமைதி பாதையில நடந்து அதையும் ஒரு புது தார் ரோடா மாத்துற சக்தி உங்ககிட்ட இருக்கு. அந்த புது பாதையை எப்படி போடுறது? 5 படிகள் தான். 1 விழிப்புணர்வு, ஓகே எனக்கு இப்ப கோபம் வருதுன்னு ஏத்துக்கிறது. 2 இடைநிறுத்தம், உடனே கத்தாம ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விடுறது. 3 மறுசீரமைப்பு, இந்த விஷயத்த வேற கோணத்துல பார்க்க முடியுமான்னு யோசிக்கிறது. 4 பதிலளித்தல், உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ணாம நிதானமா பதில் சொல்றது. 5 பயிற்சி, இத ஒரு நாள் செஞ்சுட்டு விடுறதில்ல, தினமும் செய்யறது. இப்படி செய்யும்போது உங்க மூளையோட ஹார்ட்வேரே மாறுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. அந்த சத்துவ நிலைய அடைய சில எளிய வழிகள் இருக்கு. எளிமையான, ஜீரணிக்க சுலபமான உணவு, பிராணாயாமம் மாதிரி மூச்சு பயிற்சிகள், தியானம், சீக்கிரமா தூங்குறது, அப்புறம் இயற்கையோட நேரம் செலவிடுறது. ஜப்பான்ல இத ஃபாரஸ்ட் பாத்திங்னு சொல்றாங்க. நீங்க மரங்களுக்கு நடுவுல நடக்கும்போது அதுங்க வெளியிடுற ஒருவித ரசாயனம் உங்க மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோலை குறைச்சு உங்களை உடனே அமைதிப்படுத்துமா. வாங்க, நோய்னா என்னங்கிற நம்ம பார்வையே இப்போ மொத்தமா மாத்தி பாப்போம். உங்க உடம்புல வர்ற ஒரு அறிகுறி கார் டேஷ்போர்ட்ல எரியிற வார்னிங் லைட் மாதிரி. என்ஜின்ல பிரச்சனைனா லைட் எரியும், நாம என்ஜினை சரி பண்ணாம அந்த லைட் மேல ஒரு கருப்பு டேப்பை ஒட்டி மறைச்சா என்ன ஆகும்? அது மாதிரிதான் நோயோட மூல காரணத்தை சரி பண்ணாம வெறும் வலி நிவாரணியா மட்டும் எடுத்துக்கிறதும். அப்போ நோய்னா என்ன? அது உங்களை தாக்குற எதிரி இல்ல, அது ஒரு தூதர். நீங்க தவறான உணர்ச்சி பாதையில ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும்போது நிறுத்து, இது சரியான பாதை இல்லன்னு உங்களை திசை திருப்புறதுக்காக உங்க உடம்பே உங்களுக்கு அனுப்புற ஒரு மெசேஜ் தான் நோய். இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். ஒரு தனி மனுஷன் தன்னோட உணர்ச்சிகளை அடக்குனா அது அவனுக்கு நோயா மாறுது. அப்போ ஒரு பெரிய சமூகமே, கோடிக்கணக்கான மக்கள் தங்களோட கோவத்தையோ பயத்தையோ ஏமாற்றத்தையோ பல வருஷமா ஒட்டுமொத்தமா அடக்கி வச்சா அந்த அடக்கப்பட்ட கூட்டு உணர்ச்சி ஒரு மிகப்பெரிய சமூக நோயாக மாறுமா? அப்படி மாறுனா அதன் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க.